ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமே எங்கள் கர்த்தரப்பா. நாங்கள் எப்போதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவு, கடந்த பகல் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடவும், இந்த நாளில் வேண்டிய ஆகாரத்தை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு தரவும், ஆசீர்வாதத்தை தரவும் உங்களுடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவ்விழா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே அற்புதம் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர், ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது நீ பிரசன்னமாவீராக. ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் இப்பொழுதே நீர் ஆட்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொரு மனதிலும் கிரியை செய்யும், ஒவ்வொரு உடலிலும் கிரியை செய்யும், ஒவ்வொரு ஆத்துமத்திலும் கிரியை செய்யும். நீ செய்கிறது வித்தியாசமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் அதிகாலையிலே உம் திருமுகம் தேடி என்ற பாடலை நாம் பாடுவோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. எந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கைகளை உயர்த்தி அன்று மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். கையை தாழ விடும் பொழுது அமலேயர்கள் மேற்கொண்டார்கள். ஒரு ஜெப விண்ணப்பம் எதுவோ அதை கர்த்தரிடத்திலே சொல்லி கைகளை ஏறெடுத்து, ஆண்டவரே என் பாரம் நீங்கணும், என் கடன் விலகணும், என் வியாதி மாறணும், என் சுகவீனம் மாறணும், என்னுடைய குடும்பத்திலே காணப்படுகிற கணவன் மனைவி உறவு விரிசல் சரியாகணும், கேன்சர் ஆகணும், ஓ கட்டியல் மறையணும். கையை உயர்த்தி சோமனுங்க, கையை தாழ போடாதீங்க. ஒரு நிமிடமாவது 2 நிமிடமாவது உங்களுடைய இரு கைகளையோ அல்லது ஒரு கையை உயர்த்தி இது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெப முறை. எஸ், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெப முறை இது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கொத்த ஆசை வரும். யெகோவாயீரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இதோ வானத்தில் இருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற, பூமியில் இருக்கிற ஒருவரையும் நோக்கி எங்கள் கைகளை விரித்து கொடுங்க, உதவி செய்யுங்க, என்னை குணமாக்குங்க, எனக்கு ஆறுதல் செய்யுங்க என்று சொல்ல மாட்டேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என் கைகளை விரிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க. ஜெபிக்கிற இந்த வினாடியிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மத்தியிலும், ஒவ்வொரு வாலிபர்கள் மத்தியிலும், ஒவ்வொரு தாய் தகப்பன்மார் மத்தியிலும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த கேட்கிற செய்தி வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், அதுல 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1, 34ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். முதல்ல அவர் சொன்ன வார்த்தை மகளே. இன்று எத்தனை தாய்மார்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தை இல்லாத தம்பதி, அதாவது பெண்கள், எத்தனை வாலிப பெண்கள் பல வருடங்களாக, இங்கே 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு பெண், 12 இயர்ஸ் தாமதம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அந்த தாமதம் இன்றோடு முடிகிறது. டிலே, இனி நோ மோ டிலே, இனி தாமதம் இல்லை. இந்த நாள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த காலை பொழுது, இந்த வினாடி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்று ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப தெளிவா பேசுகிறார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அவ பண்ண காரியம் என்ன தெரியுங்களா? அவ்வளவு திரளான கூட்டம். நீங்க வேதத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும், அந்த முழு அதிகாரத்தை வாசிங்க. அந்த இடத்துல நாம இருந்திருந்தா, அந்த ஒரு பெண் எத்தனை பேரை விலக்கி, ஐயா கொஞ்சம் வடி விடுங்க,
எத்தனை பேருடைய கால்களை மிதித்து, ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா வடிவிடுங்க, ஐயா எனக்கு வடிவிடுங்க. ஏன்னா ஒரு பெண் ஒரு கூட்டத்துக்குள்ளே அந்த யூத குலத்தில போவது தவறு. அதுவும் பெரும்பாலுள்ள பெண் அந்த தீட்டு என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தோடு போகிறதும் தவறு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தடைகளை மீறி என் இயேசுவை சந்திக்கும்படியா அவன் மனதில் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தா. நான் பல வைத்தியர்களை பார்த்தேன், பல கோடி செலவு செய்தேன், ஆனா சற்றேனும் குணமடையலை. எல்லாம் செலவழிந்து போய் நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஏற்கனவே நாங்களோடு கூட பேசின வார்த்தைகள் தான். சற்றேனும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது மனதில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டார். நான் அந்த இடையூறுகளை தாண்டி, தடைகளை தாண்டி, ஒருவேளை ஜபிப்பதற்கு உங்களுக்கு தடை வரலாம், உபவாசிப்பதற்கு தடை வரலாம், வேத வாசிப்பதற்கு தடை வரலாம், பல காரியங்கள் ஆண்டவரை தேடுவதில் பாடுவதில் தடை வரலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க, எல்லா தடைகளும் தாண்டி நான் ஆண்டவரை தேடி ஓடுவேன். மனுஷர்கள் தடை பண்ணலாம், நம்ம குணமாக்க கூடாது அல்லது நாம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்று மனிதர்கள் தடை பண்ணலாம். ஆனா அந்த தடையை மீறி ஆண்டவரை சந்திக்க ஓடினார், பின்புறமாக தொட்டார், என் ஆண்டவர் அங்கே நின்றார். ஆண்டவரை நிறுத்தின விசுவாசம். தாவீது குமாரனே என்னை இறங்கும் என்று பர்த்தேமேயு சொன்ன பொழுது ஆண்டவர் நின்றார். இன்று நான் சொல்லுகிறேன், அந்த விசுவாசம் அவள் தொட்டால், அவள் பேசவே இல்லை, தொட்டால் என் ஆண்டவர் நின்றாள். அதான் விசுவாசம். இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு விசுவாசத்தோட கண்களை மூடி அப்படின்னு கைகளை நீட்டி ஆண்டவரை தொடுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டார். இயேசு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் வஸ்திர தொங்கலை உங்களாலே பார்க்க முடியும். நின்றார். வசனம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்திலே உணர்ந்தாள். இப்பொழுதும் கூட இந்த வேளையில, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தானே உங்கள் சரீரத்திலே அதை உணர்வீர்கள். I declare, ஆண்டவருடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுகிறதுக்கா நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காரியத்தை அவர் ஒன்று பண்ணினார். எத்தனையோ தடைகளுக்கு பிறகு இப்பொழுது அதிகாலையில உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது, உங்களை தொடுகிறது. அது 12 வருடமாக இருக்கலாம், 18 வருடமாக இருக்கலாம், 5 வருடமாக இருக்கலாம், 2 வருடமாக இருக்கலாம். அது எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒரு தொடுதல், ஆண்டவரை தேடுங்க, அப்பொழுது கண்டடைவீர்கள். அது மாத்திரமல்ல, அங்க ஆண்டவர் நின்றார். நின்று திரும்பி பார்த்து, என்னை தொட்டது, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அங்க அதுக்கு பிறகு ஒரு பெரிய சாட்சியை சொல்றார். இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றார். நான் விசுவாசத்தோட நான் தொட்டேன், அப்போது நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து நடுங்கி அவள் சொன்னாள். பிரியமானவர்களே, நானும் சொல்றேன், தயவு செய்து சில நேரங்களில் அவர் பாதத்தில் விழ நீங்க யோசிக்காதீங்க. நிறைய நேரம் நான் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கியிருக்கிறேன். அழ யோசிக்காதீங்க, பயந்து நடுங்க யோசிக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எல்லாரும் அந்த சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பரவசம் அடைகிறாங்க. இவளும் மிகுந்த மகிழ்ச்சி அடை, ஐயோ ஆண்டவர் என் சாட்சியை கேட்டாரே என்று ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா ஒருத்தர் மாத்திரம்
ஒரு தகப்பன் மாத்திரம் மனசுல பாரம், ஐயோ தாமதமாகுதே, ஐயோ என் மகள் அவ எப்படி ஆண்டவரை கூப்பிட்றான்னா, நீங்க முன்னாடி வாசிங்க, மரண அவஸ்தைப்படுகிறார், நீ வந்து கையை வைத்தால் போதும் என் மகள் சுகமடைவாள் என்று வருந்தி அழைத்து கொண்டு வந்த அந்த தகப்பன் உள்ளத்தில் ஐயோ காலதாமதமாகுது. எனக்கு எத்தனையோ தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஐயோ காலதாமதமாகுது, திருமணத்துக்காக காலதாமதமாகுது, வேலை கிடைக்காம காலதாமதமாகுது, ஐயோ இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறாம காலதாமதமாகுது என்று கண்ணீர் வடிக்கிற அநேக தகப்பன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க, ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க. அந்த தாயை போல, அந்த சகோதரியை போல அநேகர் இந்த தகப்பனை போல, ஐயா ஏன் இந்த காலதாமதம், why this delay, ஏன் இந்த இன்டரப்ஷன், என் வாழ்க்கையில ஏன் இது நடக்கணும், நல்லதான போயிட்டு இருந்தது. 12 வருட பெண் குழந்தை, இந்த அம்மாவுக்கு 12 வருட பெரும்பாடு, எவ்வளவு அழகான அந்த கோயின்சைட் பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க 12வது நாள் இன்றைக்கு ஆண்டவர் இணைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக அற்புதங்கள் நடைபெற போகிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். எவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு இது எடுக்கணும்னு கூட நான் நினைக்கல. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 12th 24 6 உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா மாறட்டும். இப்போ ஆண்டவர் அந்த ஜெபால தலைவிடத்துல சொன்ன காரியம், அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில இருந்து சில செய்தி வருது. என்ன செய்தி? இனி ஏன் போதுகிற வருத்தப்படுத்துறீங்க என்ற ஒரு செய்தி வருகிறது. அவன் யோசிக்கிறதற்குள்ளாக என்ன வருது? குமாரத்தி மரித்து போனால் என்ற துர்ச்செய்தி அது வருது. இனி லேட் பண்ணாதீங்க, ஆண்டவரை அழைக்காதீங்க, இனி அவர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்க கூப்பிட போனதே வேஸ்ட் என்று சொல்லுகிற அளவுக்கு. ஏன்னா பலர் நகைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீ ஏன் அவரை கூப்பிட போனீங்க? அவரை கூப்பிடுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க கூப்பிட போன நேரம் பாருங்க, அவர் செத்துட்டாரு, அந்த அம்மா செத்துட்டாங்க, அந்த குழந்தை செத்து போச்சு, 12 வயசு குழந்தை செத்து போச்சு. ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் அவர் சொன்னார், ரொம்ப அழகா சொல்லாரு. அவனை பேச விடல. நான் 36ஆம் வசனத்துல, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவன் வாய் திறந்து பேசுவதற்கு முன்பாக என் ஆண்டவர் பேசினார். ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாத. அப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவர் என்ன எனக்காக செய்ய போகிறார், என்ன பயப்பட வேணான்னு சொல்லிட்டார். அது இறந்து போச்சு குழந்தை, ஆனாலும் என் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்லி இருக்கிறார். என் குழந்தைக்கு ஏதோ ஒரு வழி இருக்கிறது, கண்டிப்பா ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் உயிரோடு நிறைய பேர் எழுப்பி இருக்கிறார், அவர் என் மகளையும் எழுப்புவார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இது ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பார்த்து அவர் சொன்னார், பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்று சொல்லி அந்த பிள்ளையின் இடத்துல பிரவேசித்து அந்த பிள்ளையின் கையை பிடித்து, தலித்தாகுமி, அதற்கு சிறு பெண்ணை எழுந்துரு என்று அர்த்தமா. உடனே இப்ப பாருங்க, திரும்ப உடனே 29ஆம் வசனத்துல அப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உடனே இருக்கும், 42ஆம் வசனத்துல உடனே இருக்கும். உடனே சிறு பெண் எழுந்து, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே அவள் 12 வயதுள்ளவளா இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். காலதாமதத்துக்காக கலங்குறீங்களா? வெகு சீக்கிரத்தில் அந்த குடும்பம், அப்பா அம்மா பிள்ளைகள், அந்த வியாதியா இருந்த பெண், அந்த ஊர், அந்த சபை ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறது. ஆச்சரியப்பட்டு
பிரமிக்க போகிறது. இறந்த சடலத்தை என் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு உங்களை பார்த்து ரகிக்கிறாங்களா? அல்லது ஆண்டவரை ஏளனமா பேசுறாங்களா? லாசருவின் கல்லறையில இப்படிதான் பேசினாங்க. லாசரு மிகவும் நேசித்தாரு, இவரை சாகாமல் பண்ணியிருக்க கூடாதா என்று ஏளனமாய் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என் ஆண்டவருக்கு எப்போது வராது. ஆண்டவர் எதுவுமே காரணத்தோடு செய்வார். இந்த டிலே கூட ஒரு காரணம். இந்த 2 அற்புதங்களில் அந்த அம்மாவுக்கு 12 வருட டிலே. ஒருவேளை எவிருக்கு 12 நிமிடமாக இருக்கலாம், அல்லது 12 மணித்துளிகளாக, மேபி மோர் தென் தட் இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், 2 பேரும் வெறுமையாக போகவில்லை. கர்த்தரை தேடினவங்க, தேடி வந்தவங்க வெறுமையாக போனதாக சரித்திரம் இல்லை. அது வியாதியா இருக்கட்டும், அது மரணமாக இருக்கட்டும், அது எதிர்கால வாழ்வாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், அது 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 உயர்வாக இருக்கட்டும், தாழ்வாக இருக்கட்டும், அவரை தேடி வந்தவங்க, வறுமையாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், அவரை தேடி வந்தவங்க வெறுமையாய் திரும்பி போனதே இல்லை. அவர் தேடுகிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், பிரமிப்பார்கள். இந்த காலை வேளையில் இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அந்த 12 வருட பெண்ணை போல, அந்த ஜெப ஆலய தலைவனை போல, தன் பிள்ளைகளுக்காக, தனக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்கி வருவதாக. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். உதரத்தின் ஊரல் உடனே இமீடியட்லி நின்று போனது. இன்றைக்கு கூட இந்த ஜெப வேளையில, இந்த 5:30 மணி வேளையில உதரத்தின் ஊரல் நிற்கட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். ஓ, சாவுக்கு ஏதுவானவைகள், மரணத்துக்கு ஏதுவானவைகள் இன்று விலகட்டும். ஆண்டவரே, எங்கள் பெற்றோர்களின் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. கணவன் மனைவிகளை ஆசீர்வதிங்க, அவர்களை இணைத்து சந்தோஷமாய் வாழ வைங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வாழ்வு, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து அவர்களை தேர்ச்சி பெற நல்ல வேலைக்கு போக உதவி செய்யுங்க. திருமணமாகாத பிள்ளைகள், அந்த தகப்பனை போல என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகாதா, என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பனுடைய கண்ணீரை இந்த காலை வேளையில 12ஆம் வேளையில 12ஆம் தேதி கத்து தொலைப்பீராக. நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுள். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றேன், சீக்கிரம் குழந்தை பிறக்கும். 10 வருஷம் குழந்தை இல்லைல்ல, உன் கர்ப்பத்தை கத்தர் ஆசீர்வதித்து அதில் ஒரு புதையலை வைக்கிறார். ஆபிரகாம் காத்திருந்தான் 25 years தாமதம். ஆனால் கத்தர் ஈசாக்கை கொடுத்தார். அதுதான் காலதாமதமாகுதுன்னு வருந்தாதீங்க. ஒரு உயர்ந்ததை, மேன்மையானதை, பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை கத்தர் செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் இப்படி செய்ய ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் திரி அணையாதபடி, நெறிந்த நாளில் முறியாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென்.